ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஹேர் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் அப்போ ஹேர் கேர் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம ஹேர் கேர் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த விதமான கெமிக்கல்ஸோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ யூஸ் பண்ணலை. அந்த வகையில் ஹேருக்காக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹென்னா எக் மாஸ்க். ஹென்னா எக் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அயன் கடாய் எடுத்துக்கோங்க. அயன் கடாய் இல்லாதவங்க நார்மல் வெசலே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அயன் கடாயில் பண்ணால் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹென்னா பேக்கெட் 1. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது இதுதான். நீங்கள் வேணும்னா வேறு ஹென்னா ப்ராடக்ட் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம் 6 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 10லிருந்து 15, தயிர் 1, லெமன் 1, முட்டை 2, கத்தாழை 2. இன்றைக்கி நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறது எல்லாமே சேர்த்து 2 பேத்துக்கு பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு ஆளுக்கு தான் பண்ண போகிறீங்கன்னா இது எல்லாத்துலேயும் பாதி பாதி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு முட்டை, ஒரு கத்தாழை, லெமனில் பாதி போதும். ஃப்ரெஷ் ஆலோவேராவை அப்போவே கட் பண்ணி அப்போவே தலைக்கோ ஃபேஸுக்கோ அப்ளை பண்ணக்கூடாது. ஃப்ரெஷ் ஆலோவேராவை ஒரு 5 hours முன்னாடியே கட் பண்ணி இந்த மாதிரி பேப்பரில் ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. 5 hours நம்ம ரேப் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி எல்லோ கலரில் மேலே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கத்தாழையை ரெடி பண்ணிக்கலாம். மேலே உள்ள அந்த எல்லோ கலரை கட் பண்ணிக்கோங்க. கத்தாழை சைடு 2லையும் முள்ளு மாதிரி இருக்கும், அதையும் கட் பண்ணிக்கோங்க. தோலை எடுத்துட்டு உள்ள ஜெல்லை மட்டும் தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. 100 ml தண்ணி சுட வச்சுக்கோங்க. இந்த தண்ணியோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெந்தயம், கிராம்பு 2யும் சேர்த்து கொதிக்க விடுங்க. ஒரு 5 minutes கொதிச்சா போதும். 5 minutes கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த தண்ணியை நல்லா ஆற வச்சுக்கோங்க. கத்தாழை அரைச்சி வச்சுக்கிட்டோம், வெந்தய தண்ணி ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போது அயன் கடாயில் ஹென்னா பவுடரை கொட்டிடுங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கத்தாழை, வெந்தய தண்ணி 2யும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, அப்போது தலையில் அப்ளை பண்ண முடியாது. தேவைப்பட கத்தாழை, வெந்தய தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுருங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். நம்ம முதல் நாளே நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். சைடெல்லாம் பாருங்கள் நல்லா பிளாக் கலரில் இருக்குது. இதனால தான் நான் அயன் கடாய் யூஸ் பண்ண சொன்னேன். நாம் நெக்ஸ்ட் டே தான் முட்டை, லெமன், தயிரெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 2 பேத்துக்கு, அதனால நான் 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா லம்ஸ் இல்லாமல் அடிச்சுக்கோங்க. முட்டை ஹேருக்கு ரொம்ப நல்லது, சாஃப்ட் அண்ட் ஷைனி லுக் கொடுக்கும். இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சருக்கு கட்டி எதுவும் சேர்ந்துடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் கர்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கர்டு ஆட் பண்ணுறதுனால நமக்கு ஹேர் ரொம்ப ஸ்மூத்தாகவும் மாய்ஸ்சரைஸாகவும் இருக்கும். வெறும் ஹென்னா மட்டும் போட்டோம்னா ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கும். 1 ஸ்பூன் சீட் இல்லாத லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமனில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் மட்டும்
எக், கர்டு, லெமன் இந்த மூணும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே 15 மினிட்ஸுக்கு விட்டுருங்க. இந்த பேக்லேயே நமக்கு க்ளவுஸும் ஷவர் கேப்பும் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு. இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொடுத்துருக்குற க்ளவுஸ் யூஸ் பண்ணி ஹேரில் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஷவர் கேப் வச்சு கவர் பண்ணி 30 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுருங்க. 30 மினிட்ஸ் கழித்து ஷாம்பு எதுவும் போடாமல் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக ஃபேனில் தலையை காய வச்சுட்டு தலையை தொட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே கையை எடுக்க மாட்டீங்க. அவ்வளோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும். இந்த ஹேர் பேக்கை நம்ம மந்த்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக்கை கிரே ஹேர் இல்லாதவங்க கண்டிப்பாக மந்த்லி ட்வைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ரொம்ப ஷைனி லுக்காக இருக்கும். கிரே ஹேர் இருக்கிறவங்களுக்கும் ஹென்னா பேக் வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அதை செக் பண்ணலைன்னா கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. மேலே ஐகார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணி தான் ஹேர் பேக் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் நிறைய ஹென்னா ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாம் பார்லர் போனாலுமே இதே தான் ரெடி பண்ண போகிறாங்க. பட் நம்ம வீட்டிலையே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.